குட்டீஸ், சீதாபுரம்னு ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை என்பதே கிடையாது. அந்த ஊரில் ரங்கையான ஒரு விவசாயி. அவர் இரவு பகல் பார்க்காம தன் மகனுக்காக கடுமையாக உழைச்சாரு. எதுக்காக உழைச்சாரு தெரியுமா? இன்றைக்கி தான் கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு மகனும் கஷ்டப்படக்கூடாதுக்காக உழைச்சாரு. என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என் வயிறு குட்டி, நீ தாண்டா தங்கம், எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷம். நீ எப்போ நல்லா இருக்கா தங்கமே. இனிய என்னதான் அப்பா ரங்கையா மேலே பாசமாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருந்தான். ஏய் வாங்கடா வாங்கடா, ஏய் அங்கிட்டு ஓடுறா, ஏய் என்னடா போங்கடா அங்கிட்டு, வாங்கடா வாங்கடா, ஏய் தள்ளுங்கடா போடா அங்கிட்டு, தண்ணி ஏன்டா அடிக்கிற, உன்னை விட மாட்டேன்டா. அப்பா ஏன்ப்பா அழுவுற? அழுவக்கூடாதுப்பா, தங்க பிள்ளைல. அப்பா சாக்லேட் வாங்கி தரேன் சரியா? அழுவாமல் ஸ்கூல் போயிட்டு வரணும், அப்போ தான் அப்பா சாக்லேட் வாங்கி தருவேன். ஓகே? ஏண்டா என்ன மார்க் எடுத்து வச்சுருக்க பரீட்சையில்? இது நல்ல பையன் படிக்கிற மார்க்காடா அது? மிஸ், இனிமேல் நான் நல்லா படிப்பேன் மிஸ். இனிமேல் நான் லீவ் போடாமல் வருவேன் மிஸ். போய் உட்காருப்பா. என்னதான் இனியனை அவங்க கிளாஸ் டீச்சர் திட்டினாலும் அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, அரட்டை அடிக்கிறது, வீண் பேச்சு பேசுறதுலே நேரத்தை செலவழித்தான். தன்னை பற்றி தன் அம்மா அப்பாவை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஐயோ என்னடா இனியா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற. உன் படிப்புக்காக அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஒரு நாள் அப்பா கூட போய் இருந்து பாருடா, அப்போ தான் அவரோட நிலைமை உனக்கு புரியும்டா என் செல்ல பிள்ளையே, ப்ளீஸ்டா. இனியன் தான் அம்மா பேச்சை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தான் அப்பா ஒரு நாள் பூரா எப்படி வேலை பார்க்குறாருன்னு அவருக்கே தெரியாமல் பார்த்தான். அதை நினச்சி கண்ணீரும் அடித்தான் இனிய தன் அப்பாவை நினச்சி மனசார வேதனைப்பட்டான். இனிமேல் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அம்மா அப்பாவுக்கு எப்படி பெருமை சேர்க்கலான்னு யோசிக்க ஆரம்பித்தான். இப்போ தான் வாழ்க்கையில் அவன் முதலையாக தான் அம்மா அப்பாவை பற்றி யோசிக்கிறான். இனிமேல் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ராத்திரி பகல் பார்க்காம படித்தான். ஒவ்வொரு செகண்டும் படிப்பையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். மனப்பாடம் பண்ணி எழுதி எழுதி பார்த்தான். அவங்க அம்மாவும் உதவி செஞ்சாங்க அவனுக்கு. எல்லாரும் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டீங்களா? யாரையும் ஒருத்தர் பார்க்காம பரீட்சை எழுதுங்க. யாரை பார்த்தும் காப்பி அடிக்கக்கூடாது. எல்லாரும் கரெக்டான ஆன்சர் எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் எழுதணும். ஓகேவா பிள்ளைங்களா? இனியன் ஒவ்வொரு நாளும் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்தான். அவனோட கிளாஸ் டீச்சர், அவனோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் இனியரை மனசார வாழ்த்துனாங்க. இது இனியனுக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் அல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கும் கிடைச்ச வெற்றி. அவன் பெருசாகி வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி செஞ்சால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம கடுமையாக முயற்சி செஞ்சால் அதில் ஜெயிக்கலாம் குட்டீஸ். இதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும் சரியா? இது உங்கள் சுட்டீஸ் குட்டீஸ் டிவி.